எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட தீபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் புளியோகரை பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புளி ஊற வைக்க தேவையில்லை, புளி கொஞ்சம் செய்யவும் தேவையில்லை. நம்ம கடையில எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இப்போ இன்ஸ்டன்ட்டா ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி வீட்டில் எப்படி செஞ்சுக்கலான்னு பார்த்துலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ப்ராசஸ்குள்ளே போகலாமா? முதல்ல ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கோங்க. முதல்ல கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனோட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதே ஸ்பூனும் அளவு எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனோட எல்லா பொருளும் மெஷர்மெண்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ தனியா மல்லி இல்லையா, மல்லி 1.5 ஸ்பூன் அளவுக்கு போதுமா இருக்கும். நம்ம 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதில் பாதி ஸ்பூன் கட் பண்ணிடுங்க. மல்லி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாதி ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் சமைக்கிறப்போ ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்டு டீட்டெயிலாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ப்ளீஸ் ஒரு முறை விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எல்லா பொருள் சேர்த்துட்டோம் இல்லையா, இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியத்தில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, நல்லா ஆறட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக காஞ்ச தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. பச்சையாக வேண்டாம், கொಬ್ಬರಿ சொல்லுவேன் இல்லையா, கொಬ್ಬரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வீடியோவில் காமிச்ச அளவுக்கு போதும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சேம் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது பாதி கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் இருக்கும், அதனால நான் பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எள்ளு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது செப்பரேட்டாக அரைக்கணும், அதனால தான் தனியாக சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா அது கூடவே சேர்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இது தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இது தனியாக அரைக்கணும், அதனால் தனியாக செப்பரேட்டாகவே வச்சுடுங்க. அதுவும் ரெண்டும் நல்லா ஆறட்டும். இது ரெண்டுமே பக்கத்தில் வச்சுட்டு இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி, வேடிகை சில்லின்னு சொல்வோம், காஷ்மீரி சில்லியும் சொல்லுவோம், அது ஒரு 5 சேர்த்துருக்குறேன். நார்மல் மிளகா ஒரு 6 சேர்த்துருக்குறேன். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதுவும் அதே எண்ணெயில் ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் இங்கே நல்லா அமுக்கிட்டேன், உங்களுக்கு தெரியல. ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புளி ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக மட்டும் எடுக்காதீங்க. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதுவும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா ஆற வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் புளி மிளகா இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்ட பிறக்கே அரைக்க முடியாது. ஃபஸ்ட்டு இது ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், லைட்டாக கொரன்னு இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம், அதுவும் ஒரு பாதி ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி மிக்ஸி பண்ண வேண்டாம், கிரைண்ட் பண்ண வேண்டாம், சும்மா 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க, போதுமாக இருக்கும். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான புளியோகரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புளி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, புளிக்கு ஏற்ற மாதிரி காரம்
மிளகாவும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணி புளியோகரை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கடையில் இன்ஸ்டன்ட் புளியோகரை கிடைக்குது இல்லையா, சேம் மெத்தட் தான். தாளிச்சுக்கிட்டு இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரைஸ் சேர்த்துக்கிட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வறுத்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில்வே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால ஒரு வாட்டி தீஞ்சிடும், பவுடர் தீஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்க வேண்டியதே வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரைஸ் மேலேயே கூட நீங்கள் பவுடர் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ பச்சை வாடை எதுவும் வராது. இந்த மாதிரி ரைஸ் மேலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் மட்டும் மாறாது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சேம் நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லையா புளியோகரை பவுடர், அதே விதமாக தாளிச்சிக்கணும். தெரியாதவங்களுக்காக ஒரு முறை இந்த வீடியோ காமிச்சா, வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினைக்காதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு, கலரும் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு மறந்துட்ட பாருங்க, டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் செய்கிறப்போ அளவோட நம்ம வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு அளவோட செஞ்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு புளியோகரை, இன்ஸ்டன்ட் புளியோகரை ஃப்ளேவர் கண்டிப்பாக கொடுக்கும். புளி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. புளிக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.